பாருங்கள், இது வந்து கோவத்தலை. கோவத்தலையில் வந்து நாம் பஜ்ஜி சுடலாம், கடையலாம், சட்னி அரைக்கலாம். இப்போ வந்து நான் பஜ்ஜி சுடுறது எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து கோவத்தலையை வந்து இப்படி பொரிச்சிக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்காங்க. கழுவி எடுத்துக்கிட்டு பஜ்ஜி மாவு எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி கடல மாவு எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்காங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க. அந்த கடல மாவுக்கும் அரிசி மாவுக்கும் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்காங்க. போட்டுக்கிட்டு கலந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து இந்த இலையை அதில் பஜ்ஜியில் மாவில் நனைச்சி இந்த இலையை எண்ணெயில் போடுங்க. எடுத்து போட்டு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டிங்களா சூப்பராக இருக்கும். தலை வந்து நல்லா மொறுன்னு ஆகி போயிடும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கோவை இலை பஜ்ஜி சூப்பராக இருக்கும்.